இந்த தடியா ஒரு அண்ணன் வீடியோ போடுவார் பாருங்க யூடியூப்ல. அவர் பேரு எனக்கு சரியா தெரியல. இந்த அவர் குழந்தை பிறந்துக்குன்னு ஆஸ்பத்திரியில் போய் தொப்புள் வீட்டில் கட்டு பண்ணார்ல ஒரு அண்ணன் வெயிட்டா இருப்பார்ல. இந்த பிரியாணி எல்லாம் நிறைய சாப்பிடுவார் அன்னைக்கு. அந்த அண்ணன் கார்ல இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ண போனாரா. நல்ல உதவி பண்ணுதாரு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கார்ல இருந்து தூக்கி விட்டு எரிஞ்சதுதான் மனசு சங்கடமா இருக்கு. அந்த அண்ணன் பார்க்கும்போது அப்புறம் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா கார்ல இருந்து விட்டு தூக்கி எரியணுமா? ஏழை எளிய மக்கள் தான் யாராவது உதவி பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்காக இப்படி கார்ல இருந்துலாம் விட்டு எரியாதீங்கண்ணே. எனக்கு அதை பார்க்கும்போது சங்கடமா இருக்கு. அந்த வீடியோ பார்த்தேன், நானும் பார்த்தேன். நீங்க இப்ப தப்ப உணர்ந்துட்டு வீடியோலாம் அதுக்கு வீடியோலாம் பதில் வீடியோலாம் போட்டின்னு சொன்னாங்க. நான் அதை பார்க்கல. ஆனா அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இனி அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணாதீங்க. அந்த அண்ணன் பேர் தான் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. என்ன பேரா இருக்கும் தெரியல. கையில இரும்பு ஒரு டேய் பொருளை சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த ரம்ஜானுக்கு பாய் அவ்வளோ பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி வயிறு நிறைஞ்சு போயிருக்கேன். பாய் சேத்தாலும் இருக்காங்கன்னு தான் பேரு. எனக்கு இன்னும் ஒரு கூட பிரியாணி வாங்கி தரல இன்னை வரைக்கும். இன்னைக்கு கடையில் 10 ரூபா கொடுத்து போராட்டாகி தின்னுட்டு இருக்கேன். ஆனால் நான் தப்பு சொல்ல 2-3 பாய் வந்தாங்க. நைட்டு வந்து சாப்பிட வாங்கன்னு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நம்ம பிரியாணி கடையில் வாங்கி திங்கன்னா தான் எப்படினாலும் திங்கலாமே. நான் பாய் வீட்டில் செஞ்சு கொடுப்பான்னு தான் ஆசைப்பட்டு பிரியாணி கேட்டேன். அது இல்லை, கடையில் வாங்கி தருவா. அவனா கடையில் வாங்கி நாங்கள் எங்களுக்கு தெரியும். பாய் வீட்டில் உள்ளது தரல. அந்த அண்ணன் நீங்கள் தப்ப திருத்திக்கினே ஏதாவது வீடியோ புரட்ட வந்தால் பாம்பு செடி சாப்பிடுவாங்களே. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார், எங்கள் ஐயா.